அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இஸ்லாம்னா என்னன்னு பார்க்க போறோம். இஸ்லாம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தான? இருந்தாலும் நான் சொல்றேன் கேளுங்க நண்பர்களே. இஸ்லாம் சொல்லிருக்கு அமைதி, சாந்தி, சமாதானம், கீழ்ப்படிதல் அல்லது கட்டுப்படுதல் அல்லது முழுமையாக அர்ப்பணித்தல் என்ற பொருளாகும். ஆயினும் மார்க்கத்தில் இஸ்லாம் என்பதற்கு ஒருவர் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை முழுமையாக நம்மை படைத்த அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப அர்ப்பணித்தல் என்றே சொல்லப்படும். பலர் நினைத்திருப்பது போன்று இஸ்லாம் மார்க்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் இல்லை. ஆதி மனிதர் ஆதாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழிகாட்ட அனுப்பிய நோவா, ஆபிரகாம், மோசஸ், இயேசு போன்ற அனைத்து தூதர்கள் அனைவரும் போதித்த மார்க்கம்தான் இஸ்லாம். இந்த இறை தூதர்களின் வரிசையில் கடைசியாக வந்தவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவார். நம்ம இறுதி தூதர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க சொன்னது சரிதான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவார். நாம் இன்று இஸ்லாமை பற்றி கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு பிடித்ததா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ்.